இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்கிற காரியத்தை இந்த பகுதிகளிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒருவனுடைய உள்நோக்கத்தையும் சுபாவத்தையும் கருத்தில் கொண்டு தேவன் ஒருவரை உயர்த்தவோ தாழ்த்தவோ செய்கிறார் என்கிற கருத்துக்களை இயேசு இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். சுவிசேஷங்களில் அநேக இடங்களிலும் நீதிமொழிகளிலும் யாக்கோபு நிருபத்திலும் பேதுரு தன்னுடைய நிருபத்திலும் இவைகளை ஆழமாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 7 விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்திகளில் முதன்மையான இடத்தை அவர்கள் தெரிந்து கொள்கிறதை ஆண்டவராய் இயேசு பார்க்கிறார். உடனே ஒரு ஓமையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். திருமண வீட்டில் விருந்துக்கு உன்னை அழைச்சி இருக்கும்போது நீ முதன்மையான இடத்துல போய் உட்காராத, உன்னிலும் கனமுள்ளவன் அழைக்கப்பட்டால் அழைத்தவன் இவனுக்கு இடம் கொடு என்று சொல்லும்போது உனக்கு வெட்கமாக இருக்கும். நீ வெட்கத்தோடு கூட தாழ்ந்த இடத்துல போய் உட்கார வேண்டியது இருக்கும். ஆகவே தாழ்ந்த இடத்துல அமர்ந்து கொள். உன்னை அழைத்தவன் நண்பனே உயர்ந்த இடத்திற்கு வாரும் என்று சொல்லும்போது உன்னோடு கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 11:43 பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஜெப ஆலயங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தைகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள் என்று இயேசு பேசுகிறார். ஐயோ, உங்களுக்கு ஐயோ, முதன்மையான இடங்களை வந்தனங்களை விரும்பி கொண்டு தானே உள்நோக்கமும் உங்களுடைய சுபாவமும் ஒரு தாழ்மையாக இல்லாதபடி இருக்கிறதே என்று சொல்லி இயேசு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 18:10-14 வரை இதை திரும்பவும் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு ஆழமான ஒரு சின்ன ஓமையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி போனாங்க. அதில் ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். இப்போ ஆயக்காரன் என்ன பரிசேயன் சொல்கிறான், அந்த ஆயக்காரனை போல நான் இல்லாதபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆயக்காரர்கள் அந்த நாட்களிலே ரோமர்களால் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களை ஏற்படுத்தி அந்த செல்வந்தர்கள் யூதர்களிலேயே ஒரு சிலரை தெரிந்து கொண்டு யூத மக்கள் மத்தியிலேயே வரியை வசூலித்து தரும்படியாக அவர்கள் அந்த லீஸுக்கு எடுத்திருந்தார்கள். பெரிய செல்வந்தர்கள் ரோம அதிகாரிகளிடமிருந்து அந்த ரோமர்களால் ஆளப்பட்ட இஸ்ரவேலர்களில் இப்படிப்பட்ட ஆயக்காரன் பணிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள் அங்கே அந்த செல்வந்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட அதிகமாக தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்திலேயே வசூலித்து அதிலே வருகிற அதிகமான பணத்தை தங்களுக்கு வைத்துக்கொண்டு மீதியை அந்த செல்வந்தர்களுக்கு கொடுப்பார்கள். இவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப எவ்வளவும் அவர்கள் கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஆகவே சொந்த ஜனங்களினால் வெறுக்கப்பட்ட ஆயக்காரர்கள். ஆகவே தான் பரிசேயன் சொல்லுகிறான், நான் அந்த ஆயக்காரனை போல அல்ல. என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாவற்றிலையும் நான் தசம பாகத்தை கொடுத்து விடுகிறேன். வாரத்தில் 2 முறை நான் உபவாசம் பண்ணுகிறேன். என் சொந்த ஜனங்களை வஞ்சிப்பதில்லை என்கிற கருத்திலே அவன் ஜெபிக்கிறான். ஆனால் அந்த ஆயக்காரனை குறித்து இயேசு சொல்லுகிறார், அவன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இயேசு ரிசல்ட் சொல்லுகிறார் 14ஆம் வசனத்தில், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அதாவது பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அந்த ஆயக்காரனுடைய உள்நோக்கம், அவனுடைய சுபாவம், இதை கருத்தில் கொண்டு ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் என்று இயேசு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில், நீண்ட அங்கிகளை அணிந்து கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான இருக்கையில் அமரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி இதை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று சொல்லி இயேசு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34 பின்பகுதியில், இந்த உலகத்தின் ஞானி அவனுக்கு முன்பாக சாலமோனைப் போல ஒரு ஞானி தோன்றவும் இல்லை, இனிமேல் தோன்ற போவதும் இல்லை என்கிற காரியத்திலே வாழ்ந்த அந்த ஞானி சொல்லுகிறான், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. நீதிமொழிகள் 25:6-7 ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே, உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல, அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்லுவதே உனக்கு மேன்மை. உன்னுடைய உள்நோக்கம் சுபாவம் கருத்தில் கொண்டு ஆண்டவர் உன் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்கிற காரியத்தை சாலமோனும் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று பேசுகிறார். மத்தேயு 23:12
தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபும் 4ஆம் அதிகாரம் தன்னுடைய நிருபத்திலே 10ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி 6ஆம் வசனத்தில் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி நிருபங்களிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கருத்துக்களை வலியுறுத்தி அவர்கள் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன ஒரு காரியத்தை விருந்துகளில் ஆண்டவர் நடைமுறைப்படுத்தும்படியாக சொல்லிக் கொடுத்ததை பார்க்கிறோம். இதை யாரும் கடைபிடிப்பதில்லை, இதை கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இதை கடைபிடிக்கும்படியாக போதித்திருக்கிறதை பார்க்கிறோம். விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி இயேசு சொல்கிறார், உன் நண்பனை, சகோதரனை, பந்து ஜனங்களை, ஐஸ்வர்யவான்களெல்லாம் நீ அழைக்காத, அழைத்தால் பதிலுக்கும் அழைப்பார்கள், உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து கொடுக்கும்போது ஏழை, ஊனர், சப்பானி, குருடர் இவர்களை அழைத்து நீ அவர்களுக்கு விருந்து கொடு. நீ பாக்கியவனாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பதில் செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விருந்துகளிலே ஏழைகளுக்கு முதலிடம் கொடுக்கும்படியாக, ஊனர்களுக்கு முதலிடம் கொடுக்கும்படியாக, சப்பானிக்கும் குருடர்களுக்கும் முதலிடம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் போதிக்கிறார். அவர்களை பார்த்தீங்கன்னா வயிறார சாப்பாடு போட்டால் கையெடுத்து கும்பிட்டு அவங்க சொல்லுவாங்க, நீ நல்லாயிரு என்று சொல்லி. அதை இயேசுவும் அங்கீகரிக்கிறார், நீ பாக்கியவானாயிருப்பாய் என்று சொல்லி. நம்ம நண்பர்களையும் சகோதரர்களையும் பந்து ஜனங்களையும் ஐஸ்வர்யவான்கள் அவர்களை என்னைக்காவது பார்த்துருப்போம், அவர்களும் வந்தால் கொஞ்சம் பெருசாக ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லி நாம் அழைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் உனக்கு திரும்ப அழைத்து பதில் செய்வார்கள். ஆனால் நீ விருந்து கொடுக்கும் பொழுது இந்த காரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தின் ஞானியையும் மிஞ்சுகிற சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்து, திருத்துவத்தின் 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய உள்நோக்கங்களையும் சுபாவங்களையும் தாழ்மைக்கு நேராக வழிநடத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரமே.